பிள்ளைங்க இந்த சாமி கும்பிட்டு முடிச்சிருப்பாங்களானே? இருக்குமா, எல்லாருமே சாமி கும்பிட்டு அன்னைக்கு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேற வளையல் திருவிழா, கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா போய் கேட்கறது உனக்கு தெரியும்ல. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கிற ஜோடி கிடைச்சதுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா எல்லாம் சங்கடமா நினைப்போம்லண்ணா. அப்படியெல்லாம் நினைக்காத சரோ, கண்டிப்பா அவங்களுக்கு தான் கிடைக்கும். நீ ஏன் வருத்தப்படுற? இல்லை, நீ யாரை வேணா ஏமாத்துறான, கடவுளை ஏமாற்ற முடியாதுல்ல. நீ என்னோட விருப்பத்துக்கு பிரகாரம் என் மருமகளை கூட்டிகிட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாம் ஆமாம், உன் விருப்பம் நிறைவேறும், கவலைப்படாத. என் பிள்ளை தான் உன் வீட்டு மருமக. ஆமாம், நீ அந்த நாளுக்காக தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். என் மல்லிகா பொண்ணு தான் என் மூத்த மருமகளாக வரணும். என் ரெண்டாவது மருமகளாக காயத்ரி வரணும். கடவுளே, நீங்கள் தான் அனுகிரகம் கொடுக்கணும். ஏதாவது சாப்பிட்டியே இல்லையாமா? இல்லை, நான் இனிமேல் தான் சாப்பிடணும். அவங்களாம் வந்த பிறகு சாப்பிட்டுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியாண்ணே? இல்லைம்மா, நானும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் பிள்ளைங்க வராமல் சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி தான் 2 பேர்த்துக்குமே காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்குங்க சம்மந்தி. மாமா, நீங்களும் எடுத்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்காக காஃபியெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. தேங்க்ஸுங்க. வெல்கம்ங்க. ஏண்டி எல்லாத்துக்கும் போட்டு கொண்டு வந்தியா? அக்கா ஒருத்தி இருக்கா, அவளுக்கு போட்டு கொண்டு வரணும்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காடி? அக்கா, நம்ம 2 இடத்துக்கு உள்ளே போட்டு வச்சுருக்கேன், இரு எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் உள்ளே வரியா கொஞ்சம்? என்னவா இருக்கும், எதுக்கு நம்மளை தனியாக கூப்பிட்றா? காதம்பரி, உனக்கு என்னடி அவசரம்? அவங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ளே வாக்கா வாக்கா அந்த லெவலுக்கு அவசரப்படுத்துகிறேன்னு. உன் பிள்ளைங்க விஷயத்த பேசுறதுல என் பிள்ளையோட விஷயத்த நீ மறந்து போறியா? அதை ஞாபகப்படுத்த தான் உன்னை உள்ளே கூப்பிட்டேன். என்னடி ஞாபகப்படுத்தணும்? அடப்பாவி, அதுக்குள்ளே மறந்துட்டியா? என்னன்னு கூட மறந்துட்டியா? உன் காரியம் நடந்துருச்சுல்ல, அதனால் அப்படி தான் சொல்லுவேன். நீ சும்மா பொடி வைக்காமல் உண்மையை சொல்லடி, எனக்கு ஒன்றும் புரியல. சுனிதாவுக்கும் ரகுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னல, அட்லீஸ்ட் என் 3 பொண்ணுங்களை யாராவது ஒருத்தர் ரகு மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. நான் ரகு தான் மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது மாற்றினேன் அப்புறம் பாரு, எல்லா கல்யாணத்தையும் கலைச்சி விட்ருவேன். இங்கே நீ என்ன தேடி கலைப்பேன்? இங்கே கலைக்கிறக்கு ஒன்றும் இல்லையா? அவங்கவுங்க விரும்பி தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது உனக்கும் எனக்கும் தான் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை பற்றி நான் சொல்லவா? என்னன்னு சொல்லுவேன்? சொல்லு பார்க்கலாம். உனக்கு என்ன தெரியும்? என்ன ஒன்றும் தெரியும்? சும்மா இந்த பூச்சாண்டியெல்லாம் காமிக்காதடி. அக்கா, நானும் உன் கூட தான் பிறந்திருக்கேன். உன்னோட புத்தியில் பாதியாவது எனக்கு இருக்காதா? மல்லிகா யாரை லவ் பண்ணுறா சொல்லு? வெற்றியை அவளுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, அர்ஜுனா தானே அவளுக்கு பிடிச்சிருக்கு. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். இருந்தாலும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி நீ வெற்றியை கல்யாணம் பண்ணி வைக்கிற. காயத்ரியை அர்ஜுனுக்கு பிடிக்குமா? எனக்கு தெரிஞ்ச அர்ஜுனுக்கும் மல்லிகாவை தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நீ எல்லாத்தோட விருப்பத்துக்கும் மாறா நீ என்ன நினைக்கிற அதை நடக்கணும்னு தானே பண்ணுற. அச்சோ, இவ போய் வாயை திறந்தானே எல்லா உண்மையும் உளறிடுவாளே, அப்புறம் என் பிளானே சொதப்பிடும். சரி, இவள் வாய் அடிக்கிறதுக்கு சும்மா அது இதுன்னு பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைகளை கல்யாணத்தை முடித்த பிறகு அதுக்கப்புறம் இவளாச்சு அவங்களாச்சு. அது வரைக்கும் இவளை வளர விடாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போதைக்கு ஏதாவது இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி விடுவோம். என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன், மனசுக்குள்ளே ஏதோ பிளான் போட்டுட்ருக்கியா? இல்லடி, அதெல்லாம் இல்லடி. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்ருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. உன் பிள்ளைங்க கல்யாண விஷயத்தை எப்படி ஆரம்பிச்சோ அதே மாதிரி தான். எனக்கு தெரியாது, நான் சொன்னது தான். என் பிள்ளைங்களை யாரோ ஒருத்தர் ரகு கல்யாணம் பண்ணல, உன் பிள்ளைக்கு 2 பேர்த்து கல்யாணத்தையும் நடத்த நான் விட மாட்டேன், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இவ வேற ரொம்ப ஓவராக பேசுகிறாளே. மூட்டை பூச்சியெல்லாம் கையில் நசுக்காம விட்டது என் தப்பு தான். அக்கா, இங்கே பாரு, இங்கேருந்து போனால் ரகுவோட மாமியாராக தானே நம்ம ஊருக்கு போவேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே உன் விருப்பம். சரிடி, வெளியே அமைதியாக நட, நானே பேசிக்கிறேன். நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவள் ஏதாவது சொன்ன பிறகு நீ சொல்லு. நீயா முந்திரி கொட்டையாக முந்தி வைக்காத. உடனே நம்ம பிளான் போட்டு தான் எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல ஒவ்வொருத்தர் கல்யாணத்தையும் நடத்த பார்க்கலாம். நீ நினைக்கிற மாதிரி 3 ஒட்டுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. நான் எப்படியாவது பேசி அவர்கிட்ட ஓகே வாங்குறேன். அவள் சரின்னு சொன்ன பிறகு தேதியை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இவங்க முகூர்த்தம் முடித்து அடுத்த முகூர்த்தத்தில் வைக்கிற மாதிரி ஏதாவது பேசுகிறேன். இல்லை அவள் ஓகேன்னு சொல்லிட்டேன்னா 3 ஒட்டுக்கா பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3 கல்யாணம் ஒட்டுக்கா பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரியாது. அதனால் பார்த்து பேசிக்கலாம், சரியா? சரி, உன்னை நம்பி தான் வரேன். எதுவும் சொதப்பாமல் பார்த்துக்கோ. ஏதாவது மாறிச்சு அப்புறம் அவ்வளோதான். எல்லாம் என் நேரம். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கும். நான் என்ன கனவாக கண்டேன்? நடத்து. என் பிள்ளைங்க கழுத்து நம்ம தாலி மட்டும் ஏறட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டி. இவளை நம்ப முடியாது. எதுக்கும் நம்ம இவளை வாட்ச் பண்ணணும். ஏன்னா இவள் புத்தியை யாருக்கு வேணால் காமிப்பான். அப்போ நம்ம யார்? கூட பிறந்த தங்கச்சின்னெலாம் பார்ப்பாளா? கண்டிப்பாக பார்க்க மாட்டாள். என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத நான் பார்க்க முடியும். எப்படியாவது என் பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி மிச்சம் 2 பிள்ளைகளுக்கும் அவரோட சார்பாகவே கல்யாணம் பண்ணிடணும். இவ கொடுத்த ஐடியாலே இதுதான் சூப்பரான ஐடியா.
எப்படியாவது எனக்கு கடவுளே நல்லபடியாக நான் நினைக்கிற மாதிரி நடத்தி கொடு கடவுளே, அதுவே எனக்கு போதும். கல்யாண பத்திரிக்கையில் எப்போ அடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கலாம். நல்லபடியாக பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். திருவிழா வேற பக்கத்தில் நெருங்கிடுச்சுல. எனக்கும் வெளியில் யாரும் சொந்தக்காரங்க இல்லைண்ணே, வீட்டு அளவுலேயே இங்கே கூப்பிட்டு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஊர்க்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு முகூர்த்தமெல்லாம் முடிச்சுக்கலாம். சென்னையில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு ரிசப்ஷன் கிராண்டாக வச்சுக்கிறோம். அப்போ நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா போதுண்ணே. ஆமாம், என்னால் இங்கே தான் பண்ண முடியும். சென்னையில எல்லாம் போய் பண்ணால் என்னால் முடியாதுமா. 2 பொண்ணுங்களுக்கும் ஒட்டுக்கா கல்யாணம் பண்ணணும், நகையும் போடணும் இல்லைம்மா. அண்ணா என்னண்ணா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? நகையை எதிர்பார்த்தோம் பிள்ளைய கல்யாணம் பண்ணுறோம், என்னண்ணா நீ? அம்மா, நீ பெருந்தன்மையே எடுத்துக்குவேன், மற்றவங்களும் அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் பிள்ளைகளை யாரும் குறை சொல்லிடாத லெவலுக்கு நான் அனுப்பணும். மாப்பிள்ளைங்களுக்கும் செய்ய வேண்டியது என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் செய்வேன். நீங்கள் எல்லாம் வயிறு நெக்லஸ் அந்த மாதிரிலாம் போவீங்க, என்னால் முடிஞ்சது ஏதோ தங்கம் தான் நான் ஓரளவுக்கு செய்ய முடியும். இப்போவும் தங்கம் ஒன்று ₹1 2 விற்கலாமா? ரொம்ப அதிகமாக விற்குது. விலை 80,000க்கு மேலே போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளை சேர்த்து வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது போட்டு அனுப்புகிறேம்மா. என்னண்ணா இப்படியெல்லாம் பேசுகிறேன்? உன் பிள்ளைகளே சொக்க தங்கம், எனக்கு எதுக்குன்னே தங்கம்? என் பசங்க பார்த்து அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ வேணுமோ பிள்ளைங்களுக்கு வாங்கி போட்டுவிடுவாங்க, கவலைப்படாதானே. அப்பாடா, எனக்கு தான் இந்த மனுஷன் ஒன்றும் வாங்கி தர மாட்டார். அட்லீஸ்ட் என் பிள்ளை காயத்ரிக்காவது அர்ஜுன் நிறைய வாங்கி கொடுத்தானா அதை பார்த்தாவது நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். அப்பாடி, நம்ம பிள்ளையும் தங்கத்தால் இழைச்சாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படியோ சந்தோஷம்தான். சுனிதா கொஞ்சம் புத்திசாலி தான், அதனால தான் கரெக்டாக ரகுமா அப்படியே சூஸ் பண்ணியிருக்கிறா. மற்ற 2 ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்கே ஒழிய ஒரு அறிவும் வளரலை. சின்ன பிள்ளையா இருந்தாலும் கரெக்டாக கருத்தை கவ்வியமாக பிடிச்சிக்கிறா பார். அக்கா, அக்கா, நான் அங்கே கிச்சனில் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? அப்படியே லைட்டாக பேச ஆரம்பி, அப்போ தானே ரகுவை என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேச வைக்க முடியும். இன்னும் உன் பிள்ளைகளை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கல்ல? இருடி, நானே இப்போ தங்க நகைன்னு சொன்னானே என் பிள்ளைய நினச்சி எவ்வளோ அழகாக போட்டுட்ருப்பான்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். நீ வேறு இந்த கனவை கலைக்கிற. ஆமாக்கா, நானும் அதுதாக்கா யோசிச்சேன். ப்ளீஸ்க்கா இப்படியே பேச ஆரம்பிச்சிருக்கா. ஏன் சாரும், நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்லுங்க, நீ தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. இல்லை, எப்படி பார்த்தாலும் ரகுவுக்கும் கல்யாணம் பண்ணணும் இல்லை? எப்படியோ மல்லிகாவுக்கு நிச்சயமாயிடுச்சு, என் பிள்ளை காயத்ரிக்கும் நிச்சயமாயிடுச்சுல்ல. அதனால தான் கேட்குறேன், ரகுவுக்கு ஏதாவது வரன்னு பார்க்கலான் இருக்கியா? ஆமாம், நீ இங்கேயே பொண்ணு கிடச்சி அதை பார்த்து பண்ணி வைக்கலாம். நான் உங்கள் 2 பிள்ளைகளை தான் நினச்சி வந்தேன், ஆனால் நீங்கள் தான் எல்லாமே மாற்றிட்டீங்களே. என்ன சார் இப்படி சொல்கிற? பிள்ளைங்களுக்கு எதில் விருப்பமோ அதுதான் நம்ம பண்ண முடியும். விருப்பம் இல்லாத பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே மல்லிகாவுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டா மட்டும் அப்படியே கல்யாணம் பண்ண விட்டுருவா பாரு. சரி, எதுக்கோ சிரித்து வைக்கிறேன், இல்லை ஆமான்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ உங்கள் நல்ல மனசு யாருக்காவது வருமா? அதனால தான் நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கேன். இப்போது இவங்க வீட்லேயும் 3 பிள்ளைங்க இருக்காங்களே, என் தங்கச்சி வீட்டில். அதில் ஏதாவது ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல ரகுவுக்கு. குந்தானி, உன் பிளானை பற்றியா? எப்படின்னு தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் பையனுக்கு, ஆனால் உன் பிள்ளைய கொடுக்க மாட்டியா? பார்க்கலாம். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக பாரு, என் சின்ன மருமக காயத்ரி, பெரிய மருமக மல்லிகா, கண்டிப்பாக ஒரு 2 பொண்ணுகளையும் எங்கள் வீட்டுக்கு தூக்காமல் நான் விடவே மாட்டேன்டி. பார்த்துட்டே இரு. பாக்கியம், என்ன பேசிட்டு இருக்க? அவளா கேட்கணும், அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம கேட்கறதா நல்லா இருக்குமா இதெல்லாம்? என்னென்ன 3 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, எனக்கும் பிரச்சனை இல்லை. எங்கேயோ போய் பொண்ணு தேடி அலைய வேண்டியதில்லை. 3 பிள்ளைங்களும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த சுனிதா பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என் பையனுக்கு என்ன விருப்பம்னு தெரியலையே. அந்த சுனிதா பிள்ளை தான் எப்போ பார்த்தாலும் வந்து அத்தை அம்மா அப்படின்னு ஏதோ ஒன்று கூப்பிட்டு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கும், அப்புறம் வேணுங்கிறது அதுவும் கேட்டு வாங்கிட்டு போகும். பரவாயில்ல, அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் பொருத்தமான பொண்ணு மாதிரி தெரியுது. அக்கா, நம்மளோட பிளானுக்கு அவங்களே வரங்கக்கா. நல்லதாக போச்சு. ரொம்ப சந்தோஷப்படாதடி, சரியா? கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் 2 பேருமே. ஆமாக்கா. நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க, சரி, அது யார் போட்டு விடுறது? வேற யார்? உங்க மாமா தான். என்ன தாண்டி சொன்ன, கையை காமி போட்டு விடுறேன். ஓகே. நீங்கள் என் கைக்கு இந்த வளையல் அழகாக இருக்கா? வளையல் அழகா நீ அழகா எனக்கே தெரியல, ரொம்ப உன் கைக்கு அழகா பொருந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம எங்கேயாவது போகலாமா? இப்போ தான் வெளியே வரோம்ல. போகலாமே. அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 2 பேர் மட்டும் தனியாக போக முடியாது, அவங்களும் வந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியுமா? அதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். எனக்கும் ஆசை தான் உன்னை கூப்பிட்டு சுற்றுறதுக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன்னா யார்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நான் இப்போது
அர்ஜுன் கிட்டேயும் ரகு கிட்டேயும் பேசி பார்க்குற இது ரிலேட்டடாக. சரியா? உனக்கு வளையல் பிடிச்சிருக்குல்ல, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது, உனக்கு இந்த கலர் பிடிக்குங்கிறங்காட்டி தான் இந்த டிசைன் பார்த்து எடுத்தேன். உன் கைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னமோ தெரியல சுனிதா, நீ ரொம்ப அழகாக இருக்க சுனிதா. இந்த மாதிரி saree அப்புறம் வந்துட்டு வளையல் இதெல்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்க. ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சிட்டின்னு வச்சுக்கவே, நீ தெய்வதை தாண்டி. அப்போ நான் இப்போ தெய்வத்தை இல்லையா உனக்கு? சாச்சா, இன்னும் அழகாக இருப்பேன்னு தான் சொல்ல வந்தேன். என் செல்ல எப்பவுமே அழகு தான். நல்லா சமாளிக்கிறீங்க வெற்றி. எவ்வளோ நாள் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியா நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? எவ்வளோ வருஷம் லவ் தெரியுமா? ஆனால் நீ அக்செப்ட் பண்ணுவேன்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் வந்து அது லவ்வா இல்லை வேற என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யோசிச்சு பார்த்தேன். நானும் உன்னை லவ் தான் பண்ணியிருக்கேன் போல. முட்டாத்தனமாக தெரியாமல் இருந்திருக்கேன். அதான் எனக்கு தெரியுமே நீ முட்டாள்னு. என்னது? பின்ன உன்னை சுற்றி 3 பிள்ளைங்க இருக்கும், ஒரு பிள்ளைய கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். நீ பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் தான் பார்ப்ப. அந்த குவாலிட்டி தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க வச்சுது. ரெண்டாவது வந்துட்டு நீ எப்பவுமே வந்து ரொம்ப அமைதியாக பொறுப்பாக இருப்பியா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் தனியாக உங்கள் சித்தி வீட்டில் வளரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது எல்லாமே சேர்ந்தது உன் மேலே ரொம்ப காதலாயிடுச்சு. உன்னை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். உங்கள் அம்மா இல்லாத குறைய நான் தான் தீர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டே இருந்த வெற்றி. ரொம்ப தேங்க்ஸ் சுனி. நீ எப்பவுமே என் கூட இருந்தால் போதும். நீ என்னை விட்டு மட்டும் போயிட மாட்டியே. வெற்றி அதை நான் கேட்கணும். இல்லை சுனி, இந்த 10 நாள் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டேன். எனக்கும் யாரும் இல்லையா, உன் மேலே எல்லா அன்பையுமே வச்சுட்டேன். நீ தான் எனக்கு எல்லாவுமாவுமே இருக்கணும் ப்ளீஸ். கண்டிப்பாக வெற்றி, உன் கூட வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். குட்டி பொண்ண காண சுகமாக எப்போன்னு தர போற உமா